வணக்கம். சினி சினி மினி மினி நடிகர் ரகுவரன் சம்மந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னாடி ரகுவரன் கதாநாயகனாக மலையாளத்தில் ஒரு படம் நடித்தார். அந்த படத்தினுடைய பேர் தெய்வத்தின்றே விக்ருதிகள், மிஸ்சீஃப்ஸ் ஆஃப் காட், கடவுளின் திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான். அது மலையாளத்தில் பிரபலமான எழுத்தாளர் எம் முகுந்தன் அவர் எழுதின ஒரு நாவல். அவர் எழுதின நாவலுக்கு பேரே அதான், தெய்வத்தின்றே விக்ருதிகள். அந்த நாவலை படமாக்கினா என்ன அப்படின்னு சொல்லி முடிவுக்கு ஒரு மிகச்சிறந்த இயக்குனரான லெனின் ராஜேந்திரன் அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக ரகுவரனை போட்டிருந்தாங்க. ரகுவரன் ஒரு கிறிஸ்டியன் கதாபாத்திரம். உதாரணத்துக்கு இப்போ ஃப்ரெஞ்சினுடைய ஆட்சின்ற ஒரு மேட்டரில், இப்போ பாண்டிச்சேரி, மாஹி, இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெஞ்சு ஆட்சி இருந்திருக்கு இல்லையா. இப்போ ஆங்கிலேயர்கள் இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதிகளில் ஆட்சி செய்து பிரிட்டிஷ் பீப்புள் அப்படி இருக்கும்போது ஃப்ரெஞ்சு டெரிட்டரி அப்படின்ற இதில் பாண்டிச்சேரியெலாம் ஃப்ரெஞ்சு டெரிட்டரியில் இருந்திருக்குல்ல. மாஹி, கேரளத்தில் கூடிய மாஹி, அது ஃப்ரெஞ்சு. மையொலி அப்படின்னு அங்கே கேரளத்தில் சொல்லுவாங்க, மலையாளத்தில். அந்த மாஹி, அந்த மாஹியில் வாழக்கூடிய ஒரு மனிதன். அவர் இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, ஃபேமிலியெல்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இப்போ அவர் கல்யாணம் பண்ணி அந்த ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகி அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாஹியில் வாழக்கூடிய பலரும் ஃப்ரான்ஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்தியாவில் பிறந்த, இந்தியாவை நேசிக்கக்கூடிய, இந்திய மண்ணை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ கதாபாத்திரம் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதாபாத்திரம். அதை மனைவி, குடும்பம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மனிதன் எப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறான், அவனால் இந்திய மண்ணை விட்டு நீங்கி பிரான்ஸுக்கு செல்வது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அவனால் என்ன செய்ய முடிகிறது, எப்படிப்பட்ட தீர்மானத்தை அவன் எடுக்கிறான், எப்படிப்பட்ட மனநிலையில், மன போராட்டத்தில் சிக்கி அவன் அவதிப்படுகிறான். ரகுவரன் அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தார். அந்த படம் கேரளத்தில் ஷூட்டிங் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அப்போ ரகுவரனுக்கு நான் பர்சனல் பிஆர்ஓ. ரகுவரன் என்னுடைய நெருங்கிய நண்பர். ரகுவரன் பெரியார் ரோடு பக்கத்தில் மகாலிங்கபுரம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் நடிகர் ஓஏகே தேவருக்கு சொந்தமான வீடு. அந்த வீட்டில் மாடியில் ரகுவரன் வாடகைக்கு அவர் மட்டும் தனியாக, அப்போ திருமணம்லாம் ஆகலை, அவர் மட்டும் தனியாக இருப்பார். நான் ரகுவரனை பார்க்குறதுக்காக போகிறேன்னு வச்சுக்கோங்க. போனால் ரகுவரன் அந்த கதாபாத்திரமாகவே எப்போவுமே 24 hours ஒரு பேண்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ஒயிட் சட்டை, அதுக்கு மேலே ஒரு பிளாக்கு கோட்டு போட்டு கழுத்தில் ஒரு பெரிய சிலுவை, சில்வரில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் சிலுவை, அது ஒரு செயினில் கழுத்தில் பெருசாக தொங்கிக்கிட்டு இருக்கும். கோட்டுக்கு வெளியே அது தொங்க வச்சுக்கிட்டு அந்த கதாபாத்திரமாகவே ரகுவரன் எப்போ போனாலும், ரகுவரன் எப்போவுமே இதே கெட்டப்பில் தான் இருப்பார். நாங்கள் போகும்போதே நானே சிரிச்சுக்கிட்டே கேட்பேன், என்னங்க இது ஷூட்டிங் இப்போ இங்கே ஏதாவது நடக்குதானே. இல்லை ஷூட்டிங் இப்போ ஒன்றும் இல்லை, ஷொர்ணூரில் ஷூட்டிங் இன்னும் ஒரு 10 days கழிச்சு தானே. 10 நாள் கழிச்சு தானே ஷூட்டிங்கு. 10 நாள் கழிச்சு ஷூட்டிங்னா இங்கேயே அதே கெட்டப்பில் இருக்கீங்க, அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அதே சிலுவையை தொங்க விட்டுக்கிட்டு அந்த கதாபாத்திரமாகவே இருக்கீங்க அப்படின்னு. இல்லை சுரா சார், இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, இந்த கேரக்டர் என் மனசுக்குள்ளே ஆழமாக இடம் பிடிச்சிருச்சு, அந்த கேரக்டராகவே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த படம் முடிகிறது வரை அந்த கேரக்டரை விட்டு நான் வெளியே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் எப்போவுமே அதே ட்ரெஸ்ஸில், அதே காஸ்டியூமில், அதே சிலுவையை கழுத்தில் தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தால் கூட நான் இதே காஸ்டியூமில் இதே சிலுவை தொங்க போட்டுக்கிட்டு தான் படுத்து கிடப்பேன். இன்றைக்கி ரகுவரன் இன்றைக்கி உயிரோடு இல்லை, நம்மளை விட்டு நீங்கி போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட ரகுவரன் நடித்த அந்த கதாபாத்திரங்கள் ஃபுல்லாகவே நம்ம மனசில் ஆழமான இடத்தை பிடித்து உலா வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் இருப்பாங்க. அதான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி டெடிக்கேஷன் தான். நான் போகும்போது ரகுவரன் இதே கெட்டப்பில் தான் கிடப்பார். நான் போகும்போது ரகுவரன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு படுத்துட்டு இருப்பார். படுத்துட்டு அவரே தான் கதவை திறப்பார். கதவை திறக்கும்போது பார்த்தா அந்த ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரை பார்க்குற பேட்டர்ன் இருக்கும். இந்த லுக்கோடு தான் ரகுவரன் இருப்பார். நான் பல நேரங்களில் சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். உண்மையாகவே இந்த பேட்டர்ன் மேட்டர் நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு மேட்ரு. ஆச்சரியமாக இருக்குது, உண்மையாகவே எப்படிங்க அது, உங்களால் இப்படிலாம் இருக்க முடியுது அப்படின்லாம் நான் கேட்பேன். அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார். சொர்ணூரில் ஷூட்டிங் நடக்கிற டைம் வந்துச்சு. அப்படி வரும்போது ரகுவரன் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் கேரளாவுக்கு போகிற ட்ரெயினில் போகணும். ரகுவரனும் நானும் காரில் போகிறோம். 1000 லைட்ஸ் ஏரியா வரும்போது காரில் ஏதோ பிரச்சனையாகி போய் கார் நின்றுச்சு. ரகுவரனும் நானும் இறங்கணும். ரகுவரன் சொன்னாப்புல, சார் நம்ம ஒரு ஆட்டோவில் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் உடனே ஒரு ஆட்டோவில் ஏறினோம். ஆட்டோவில் போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் இறங்கியாச்சு. அந்த கழுத்தில் சிலுவைன்றது ஒன்று, மவுத் ஆர்கன் வேறு. மவுத் ஆர்கனை வச்சு அந்த கதாபாத்திரம் மவுத் ஆர்கனை இப்போ கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ரகுவரன் அந்த மவுத் ஆர்கன் வேறு கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதே காஸ்டியூம் தான்.
ஷொர்ணூருக்கு போகிறாரு, நாளைக்கு தான் ஷூட்டிங். ஆனால் இங்கேருந்து போகும்போதே இதே கெட்டப்பு. ஏகப்பட்ட கூட்டம். ஏன்னா 2-3 ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. அந்த ட்ரெயினில் மக்கள் ஏறுறதுக்காக எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும். அந்த ட்ரெயினில் ஏற போகிறவங்க வழி அனுப்புறது எவ்வளோ கூட்டம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு மத்தியில் ரகுவரன் வந்து மவுத்தார்கனை வச்சுக்கிட்டு சிலுவை தொங்கப்பட்டு அப்படி நடந்து போய் எல்லாரும் ஒரு மாதிரி வியப்பாக அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பேரும், சார் இவர் ஃபில்ம் ஆக்டர் ரகுவரன் தானே, ஃபில்ம் ஆக்டர் ரகுவரன் தானே, ஃபில்ம் ஆக்டர் ரகுவரன் தானே, என்ன சார் இது சிலுவையை தொங்க போட்டுட்டு கையில் ஏதோ மவுத்தார்கனை வச்சுக்கிட்டு போகிறாரு அப்படி இப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு. ரகுவரன் அதை பற்றிலாம் கவலையே படனேன். அவ்வளோ பீப்புளுக்கு மத்தியில் ரகுவரன் மக்கள் வெள்ளத்தை கிழித்து கொண்டுன்னு இருக்கல அந்த பேட்டனில் ரகுவரன் அப்படியே நடந்து போய், நான் கூட ரகுவரன் கூட போகிறேன். கூட போய் ரகுவரனை அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் நின்று அப்படின்னா ரகுவரனை பார்க்குறதுக்கு என்ன கூட்டம். அவருடைய கெட்டப்பை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னையா இது, இப்படிப்பட்ட ஒரு கெட்டப்பில் ரகுவரன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா. அதுக்கு பிறகு ரகுவரன் வந்து எனக்கு அந்த படம் விஷயமாக அந்த பணி அந்த ஒர்க்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது லெனின் ராஜேந்திரன் ரகுவரனை பார்க்குறதுக்காக வந்திருந்தார். வரும்போது லெனின் ராஜேந்திரன்ட்ட என்னை ரகுவரனை அறிமுகப்படுத்தி வச்சார். ரகுவரன் ஒரு கத்தையாக பேப்பர்களை எடுத்துகிட்டு வந்து லெனின் ராஜேந்திரன்ட்ட காட்டுறாரு. என்னென்னா அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரம் எப்படி நடக்கலாம், எப்படி உட்காரலாம், அந்த முகம்லாம் எப்படி இருக்கலாம், அந்த முகத்தில் என்னென்னலாம் மாற்றங்கள் செய்யலாம் அப்படி இப்படின்ற மாதிரி வச்சு ஸ்கெட்சு ரகுவரன் அது படமாக வரைஞ்சிருக்காப்ல டயக்ராம். அந்த மனிதனுடைய முகத்தை படமாக வரைந்து இதை லெனின் ராஜேந்திரன்ட்ட ரகுவரன் காமிக்கிறாப்புல, டைரக்டர் காமிக்கல. படத்தை டைரக்ட் பண்ண போகிறது லெனின் ராஜேந்திரன். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறவர் ரகுவரன். படத்தில் கதாநாயகனாக நடிக்க போகும் ரகுவரன் தான் ஏற்று நடிக்கும் அந்த கதாபாத்திரம் படத்தில் எப்படி அமரலாம், எப்படி நடக்கலாம், எப்படி பேசலாம், அந்த கதாபாத்திரத்தினுடைய தோற்றம் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றத ரகுவரன் ஏகப்பட்ட ஸ்கெட்சுகளை வரைஞ்சி லெனின் ராஜேந்திரன்ட்ட காமிக்கிறார். லெனின் ராஜேந்திரன் உண்மையாகவே அதை பார்த்து அசந்துட்டார். ரகுவரனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி லெனின் ராஜேந்திரன் பேசினார். உண்மையாகவே இந்த மாதிரி மேட்டர் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ரகு, உங்களுடைய அந்த இன்வால்மெண்ட்டு, உங்களுடைய அந்த ஆர்வம், அந்த தொழில் பக்தி அப்படின்ற அந்த விஷயங்களை அதை உண்மையாகவே நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம் இது. உங்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது அப்படின்றபோது உண்மையாகவே எனக்கு பெரிய மதிப்பு மரியாதை உங்கள் மேலே உண்டாகுது அப்படின்ற மாதிரி லெனின் ராஜேந்திரன் அப்போ சொன்னார். அப்போ அவர் சொல்லும்போது அந்த இடத்துல நான் அமர்ந்திருந்தேன். அப்போ ரகுவரன் காமிச்ச அந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதை நானும் பார்த்தேன். பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரகுவரன் மேலே அளவற்ற மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே உண்டானது. அந்த திரைப்படம் திரைக்கு வந்து ரகுவரனுக்கு நல்ல பெயரை கொடுத்தது. தெய்வத்தின்றே விக்ரூதிகள் அப்படின்ற அந்த மலையாள திரைப்படத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. யூடியூப்லேயோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ அந்த திரைப்படம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். தெய்வத்தின்றே விக்ரூதிகள் என்ற பெயரில் லெனின் ராஜேந்திரன் இயக்க ரகுவரன் கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படத்தை இப்போது நீங்கள் பார்த்தாலும் ரகுவரன் மீது அளவற்ற அன்பும் பாசமும் பிரியமும் உங்களுக்கு உண்டாகும் என்று எனக்கு தெரியும். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த இனிய சம்பவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இவற்றை கூறுகிறேன்.